அம்சம். இரண்டாவது ஒரு அம்சம், அதாவது இன்றைய மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் பெரும்பாலும் திசை மாறி போவதற்கும், தட்டுத்தடி மாறி போவதற்கும், இஸ்லாத்தை விட்டு தூரமாகி போவதற்கும் முஸ்லிம் பாடசாலைகளும் ஒரு காரணமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய பாடசாலைகள் சம்பந்தமாக சில பதிவுகள் எங்களுடைய உள்ளத்தில் தேவை. இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒருவர் கணித பாடம் இருக்கிறது, இந்து பாடசாலையில் எது கணித பாடமோ அதே பாடம்தான், அதே சிலபஸ் தான் இஸ்லாமிய பாடசாலையிலும் கணித பாடம். பௌத்த பாடசாலையில் எது சயின்ஸ் பாடமோ அதே பாடம்தான் இஸ்லாமிய பாடசாலையிலும் சயின்ஸ் பாடம். இங்கிலீஷ், சிங்களம், எல்லா பாடத்திட்டங்களும் எல்லா பாடசாலைகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஏன் இந்து பாடசாலை என்று பிரிக்க வேண்டும், இஸ்லாமிய பாடசாலைகள் என்று பிரிக்க வேண்டும்? பாடத்திட்டங்கள் ஒன்றாக இருக்கிறது, ஏன் பிரிக்க வேண்டும்? எதற்காக ஒதுக்க வேண்டும்? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இலங்கையை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு அம்சம், முஸ்லிம் மாணவர்கள் திசை திருப்பப்படுவதற்கும் இந்த சூழலை விட்டு ஒதுங்கி செல்வதற்கும் பிரதான காரணம் பாடசாலைகளில் தெரிந்தோ தெரியாமலோ நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஆட்சி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது மிஷனரி பாடசாலைகள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவத்தை மையமாக கொண்ட பாடசாலைகள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதனால் ஆரம்பத்தில் இருந்த பௌத்தத்தை தழுவிய பாடசாலைகள் எல்லாம் செயலிழந்து போகிறது. அரசாங்க உதவிகள் அந்த பாடசாலைகளுக்கு கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் மிஷனரி பாடசாலைகளில் கல்வி கற்ற மாணவர்களுக்கு தான் அரசாங்கத்தில் தொழில் வாய்ப்பு கிடைத்தது. இப்படியான ஒரு சூழலில் எல்லோரும் கிறிஸ்தவ பாடசாலையின் பால் கவரப்பட்டார்கள். இங்கே இருந்த பாடசாலைகள் எல்லாம் செயலிழந்து போனன. அங்கே இருந்து வந்தவர்கள் அந்த பாடசாலை ஊடாக, ஆங்கில கல்வி ஊடாக எல்லோருக்கும் கிறிஸ்தவத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் மரமாறிக் கொண்டிருந்தார்கள். கடுமையான ஒரு சூழ்நிலை உருவாகியது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு தலைவர்மாரும், ஒவ்வொரு மதப்பற்று உள்ளவர்களும், பௌத்த மதத்துக்கு தர்மபால, அதே மாதிரி இந்து மதத்துக்கு ஆறுமுக நாவலர், பைபிளை தமிழில் மொழிபெயர்த்ததில் இவரும் ஒருவராக இருந்தார், முக்கியமான ஒருவர். இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் வைத்த பல விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தார். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆங்கில பாடசாலையை ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கு யாழ் இந்து கல்லூரியாக இருக்கிறது. இவர் அந்த மதத்தையும் இந்து மதத்தையும் இந்து மாணவர்களையும் இந்துக்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அந்த நேரத்தில் தான் அறிஞர் சித்திலப்பை முஸ்லிம்களை பற்றி யோசிக்கிறார். அந்த நேரத்தில் இருந்த அறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று சொன்னார்கள். காரணம், அந்த பாடசாலைகளுக்கு போனால் குழந்தைகள் மதம் மாறுகிறார்கள், இஸ்லாமிய சூழல் இல்லாமல் போகிறது, கலப்பு ஏற்படுகிறது, இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அதனால் அப்படியான ஒரு ஃபத்வாவை கொடுத்தார்கள், நியாயமும் கூட. அந்த நேரத்தில் அறிஞர் சித்திலப்பை யோசிக்கிறார், ஏன் முஸ்லிம்கள் இப்படி ஒதுங்க வேண்டும், தூரமாக வேண்டும், கல்வியை படிக்காமல் போக வேண்டும் என்பதை யோசித்து ஒரு நியாயமான தீர்வுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பல பேச்சுவார்த்தைகள் மக்களோடு செய்கிறார். முஸ்லிம் நேசன், ஞான தீபம் என்கிற பத்திரிகைகளை எழுதுகிறார். குறிப்பாக இலங்கையில் முதலாக தௌஹீதை சொன்னவரும் இவர்தான் என்று சொல்லலாம். நிறைய தௌஹீது கருத்துக்களை அந்த பத்திரிகைகள் ஊடாக மக்களுக்கு போதிக்கிறார். கல்வியை கற்க வேண்டும், அதே நேரம் இஸ்லாத்தை இழந்த கல்விகள் தேவையில்லை என்பதை அடித்துச் சொல்கிறார். ஆங்கிலேயர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பல்வேறுபட்ட கஷ்டங்களை அவரும் அவரோடு சார்ந்த நபர்களும் கஷ்டப்படுகிறார்கள். பல தியாகங்களுக்கு மத்தியில் தான் கடைசியாக முஸ்லிம் பாடசாலைகள், தனியாக முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாத்தையும் தங்களுடைய மதத்தையும்
தங்களுடைய ஒழுக்க நெறிகளையும் பேணிக் கொள்வதற்கு தனியான இடம் வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதி கிடைக்கிறது. முஸ்லிம் பாடசாலைகள் உருவானதே, தோற்றம் பெற்றதே இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இஸ்லாமிய சூழலில் முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதே பாடசாலையில் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கின்ற சலவாத்துக்கள் ஓதப்படுகிறது. ஆசிரியர் வருகிற பொழுது மாணவர்கள் எழுந்து நின்று சலாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தான் வருகிற பொழுது யார் ஒருவர் அடுத்தவர் எழுந்து நிற்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறாரோ ஃபல்யதபவ்வ மக்காதஹு மினன்னார், அவருடைய இடத்தை நரகத்தில் பெற்றுக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இப்படி தெளிவாக தடுக்கப்பட்ட விடயத்தை இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற இடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். பல தவறுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த பாடசாலைகள் பல்வேறுபட்ட அம்சங்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்கள் நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். பாடத்திட்டங்களில் பல குளறுபடிகள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 850 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு மர்தானை ஜாயிரா ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு முஸ்லிம் பாடசாலைகள் கிட்டத்தட்ட 850, 5 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், மாற்று மத பாடசாலைகள், இந்து பாடசாலைகள், பௌத்த பாடசாலைகளில் படிக்கிற முஸ்லிம் மாணவர்களின் சனத்தொகை 55,000 பேர். இதில் 70% பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயத்தின் இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கம், ஆசை எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அப்படியான ஒரு காலத்தில் கஷ்டமான ஒரு அடக்குமுறை ஆட்சி நடக்கிற பொழுதே அறிஞர் சித்திலப்பே போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த மார்க்கம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட தியாகங்களை செய்தார்கள். இன்றைக்கு 8ஆம் ஆண்டு பொம்பளை பிள்ளைய ஓட விட்டுட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் மியூசிக் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை வரவேற்பது என்ற பெயரில் அல்லாஹ்வை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் எப்படி முஸ்லிம் மாணவர்கள் உருவாகுவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா நாயகி 3 நபித்தோழர்கள் வருகிறார்கள். ஆயிஷா நாயகியிடம் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கிறார்கள். 3 பேருக்கும் ஆயிஷா நாயகி தெளிவுபடுத்துகிறார்கள். கடைசியாக 3 பேரும் 3 முடிவை எடுக்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், நான் திருமணமே முடிப்பதில்லை, திருமணம் முடித்தால் தான் குழந்தை, குட்டி, தொழில் கஷ்டம், எனவே திருமணம் முடிப்பதில்லை என்று சொல்கிறார். அடுத்தவர் சொல்கிறார், நான் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன். அடுத்தவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு பிடிக்க போகிறேன். 3 முடிவுகளோடு 3 பேரும் செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் இரவில் வணங்குகிறேன், உறங்குகிறேன், நான் நோன்பு நோக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன். எனவே ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது சுன்னாக்களை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார். எங்களுடைய பார்வையில் காலமெல்லாம் நின்று வணங்குவது எவ்வளவு பெரிய நல்லமல். இரவெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நின்று வணங்குவது, தூங்காமல், எங்களுடைய பார்வையில் எவ்வளவு நல்ல விடயம். காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிப்பது எவ்வளவு பெரிய நல்லமல். திருமணம் முடிக்காமல் இருக்கிறோம், பொருளாதார வசதி காரணம் கிடையாது, ஆண்மை குறைபாடு காரணம் கிடையாது. முடித்தால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட நேரம் இல்லாமல் போய்விடும். அதனால் திருமணம் முடிக்காமல் இருப்பது எங்களுடைய பார்வையில் எவ்வளவு நல்ல விடயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னதான் உங்களுடைய பார்வையில் நல்ல விடயமாக தோன்றினாலும் இதற்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. அப்படி செய்தால் நீ வேறு, நான் வேறு என்று சொல்கிறார்கள். பாடசாலைகளில் பல விடயங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாகரிகமாக பார்க்கிறார்கள், தியாகமாக நோக்குகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் சமுதாயத்தில், இலங்கையில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஆன்மீகவாதியாக இருக்கலாம்,
அரசியல்வாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பவர்களிடம் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. யார் யாரெல்லாம் முஸ்லிம்களை நாங்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்று ஊடகங்களில் வருகிறதோ அவர்களிடம் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் முஸ்லிம் பாடசாலைகளிலும் இஸ்லாம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்று, கவனிக்கப்படாத மாணவ சமுதாயம், கவனிக்கப்படாத பிரதானமான அத்திவாரமான இடம் பெற்றோர்கள். இரண்டாவது, இஸ்லாத்துக்காகவே உருவாக்கப்பட்ட முஸ்லிம் பாடசாலைகளில் இஸ்லாம் அவதானிக்கப்படாமல் நோக்கப்படாமல் இருப்பது இரண்டாவது ஒரு குறைபாடு.